மாடக்குளம் பகுதியில் உள்ள மாணவர் விடுதியில் காப்பாளரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து மீண்டும் பணியமர்த்த கோரி கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாடக்குளம் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை அரசு முதுகலை பட்டதாரி மாணவி விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 60 மாணவர்கள் விடுதியில் தங்கி மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் படித்து வருகிறார்கள். இங்கு காப்பாளராக 3 வருடமாக பணிபுரிந்து வரும் சங்கர சபாபதி என்பவர் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அமைச்சர் தமக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று பேசியுள்ளார். அதற்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் ஆனந்த் அவர்கள் சங்கர சபாபதி பணியிடை நீக்கம் செய்துள்ளார். அதற்கு கண்டனம் தெரிவித்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீண்டும் பணி நீக்கத்தை ரத்து செய்து அவரை பணியில் சேர்க்க வேண்டும் என்று கூறி சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 786வது நாளாக ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பரந்தூர், வளத்தூர், நாகப்பட்டு, நெல்வாய் உள்ளிட்ட 20 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5746 ஏக்கர் பரப்பளவில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய விமான நிலையமாக பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்புகளை மத்திய மாநில அரசு வெளியிட்டு பல்வேறு கட்டப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் மனம் தளராமல் தங்கள் கிராமத்தை காக்கும் எண்ணத்தோடு தொடர்ந்து 786வது நாளாக விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், குடியிருப்புகள் உள்ளிட்டவைகளை அழித்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை கோஷங்களை விடுத்தனர். ராசிபுரம் அருகே அதிமுக ஒன்றிய செயலாளர் வேம்புசேகர் என்பவரின் சொகுசு கார் மோதி பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நாராயண் தெருவில் வசிப்பவர் யுவராஜ். இவரது மனைவி மகாலட்சுமி மற்றும் மகன் பத்ரகிரி ஆகிய இருவரும் சொந்த வேலை காரணமாக இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றுவிட்டு ஆத்தூர் சாலையில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த அதிமுக ஒன்றிய செயலாளரின் சொகுசு கார் மோதி இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டதில் மகாலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பத்ரகிரி மயக்க நிலையில் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை, அரசு மாணவர் விடுதி உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் இரவு நேரத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்கான திட்ட முகாமில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் இரவு 10 மணியளவில் திடீரென பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நோயாளியிடம் மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அரசு மருத்துவரிடம் மருத்துவமனையில் போதிய வசதிகள் உள்ளதா, நோயாளிகள் என்னென்ன பாதிப்புகளுக்காக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். இதனையடுத்து பள்ளிப்பாளையம் அரசு மாணவர் விடுதிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுகிறதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் விரைவில் கிரிவலப் பாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நிகழ்ச்சியில் மக்களின் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல ஏதுவாக கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதாவது சுமார் 1 லட்சம் மக்கள் பௌர்ணமி அன்றைக்கு இந்த கோவில் சுத்தி கிரிவலம் செல்வாங்க. அந்த கிரிவல பாதையை நேரடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு ஏற்ற வகையில் அந்த பொது வசதிகள், அதாவது குடிநீர் வசதி மற்றும் தங்குமிடம் வசதி மற்றும் கொஞ்சம் அந்த பெஞ்சு பொதுமக்களுக்கு எளிமையாக இருக்கணும், ஈஸியா அவங்க கோயில் சுத்தும் பொழுது அவங்களுக்கு இந்த குடிநீர் வசதி எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரிவல பாதையை ஆய்வு செய்து, அதாவது வெவ்வேறு துறைகளுடன் டவுன் பஞ்சாயத் மற்றும் இந்த ஊராட்சி துறை எல்லாரோடையும் சேர்ந்து ஆய்வு செய்து உரிய வசதியை உடனடியாக அடுத்த பௌர்ணமிக்குள்ள ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லியிருக்கோம். அதையும் அவங்க செஞ்சு தரதா சொல்லியிருக்காங்க. ஓம்பலூர்
ஓமலூர் அருகே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்குள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி நேற்று இரவு முழுவதும் ஓமலூரில் தங்கி மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு மனுக்கள் மீது தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது ஓமலூர் அருகே காமலாபுரம் கிராமத்தில் உள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவும், தும்பிப்பாடி ஊராட்சியில் முடிக்கப்பட்ட திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். ஓமலூர் ஆதி திராவிடர் நல மாணவிகள் விடுதியில் மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வகுப்பு எடுத்து மாணவிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி அரசு ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியில் சமையல் கூடம், மாணவிகள் உறங்கும் இடம், கழிவறைகள் மற்றும் சுற்றுப்புறங்களையும் ஆய்வு செய்தார். பின்னர் மாணவிகளுக்கு சமைத்து வைத்திருந்த உணவை சுவை மற்றும் தரம் குறித்து ருசி பார்த்தார். இதனைத் தொடர்ந்து மாணவிகளுடன் அமர்ந்து அவர்களின் வீட்டு பாடங்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவிகள் கேட்ட சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். கரூரில் மாவட்ட திமுக மாணவர் அணி ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்புகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க ஒன்றிய நகர பேரூர் மாணவர் அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் பொறுப்புகளுக்கான நேர்காணல் கரூர் மாவட்ட கழக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் தளபதி அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சரவணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மொழிப்பற்றை, இனப்பற்றை தூக்கி சுமந்து பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையால் இன்று தகவல் தொழில்நுட்பம் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்கள் சர்வதேச நாடுகளை நோக்கி செல்கின்றனர் என்றும், இந்த இயக்கத்தில் இணையவுள்ள புதிய உறுப்பினர்கள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாளையத்தில் உள்ள முல்லை பெரியாற்றில் பள்ளிக்கு செல்லாமல் ஆபத்தை உணராமல் குளித்து மகிழும் பள்ளி சிறுவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் பள்ளி சிறார்கள் தனது புத்தக பைகளுடன் வந்து ஆற்றுப்பகுதியில் உள்ள புதருக்குள் புத்தக பையை ஒளித்து வைத்துவிட்டு அதிக அளவில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் முல்லை பெரியாற்றில் ஆபத்தை உணராமல் குளித்து வருகின்றனர். பள்ளி சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. கார்ப்பரேட்டுகளை வலுப்படுத்தும் அரசாக மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று திருப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளரும் கர்நாடக மாநில பொறுப்பாளருமான கோபிநாத் பழனியப்பன் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் அவிநாசி சாலை திருமுருகன்பூண்டி அருகே உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராகுல் காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பரவாளையம் பகுதியில் உள்ள கர்மவீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கும், ரயில் நிலையம் அருகில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் திருவுருவ சிலைக்கும், மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கோபிநாத் பழனியப்பன் பதவி உயர்வு வழங்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு கார்ப்பரேட்டுகளை வலுப்படுத்தும் அரசாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர் ஜாதி மதம் பேதமின்றி இருக்கும் கட்சி காங்கிரஸ் கட்சி என்று தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்திலே வாய்ப்பை இழந்தாலும் காங்கிரஸில் இருப்பதே பெருமை, காங்கிரஸை வளர்ப்பதே கடமை என்ற கொள்கை முழக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பணி கர்நாடக மாநிலத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே கிராமம் கிராமமாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வோம் என்பதையும், எங்கள் தலைவருடைய இன்றைய கோரிக்கையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தும் வரை காங்கிரஸில் ஓய்வில்லை, உறக்கமில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு,
இது சாமானியர்களுக்கான அரசாக இல்லை, 4 கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த என்னுடைய அனைத்து பணிகளும் எங்களுடைய சகோதரர்களோட துணையோடு, எங்களுடைய மாநில செயலாளர்களோட துணையோடு இந்த பகுதி கோத்தகிரியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உலா வரும் கரடியால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி சமீப காலமாக வனவிலங்குகள் வனத்தை விட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கு வர தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கோத்தகிரி ரோஸ் காட்டேஜ் மற்றும் மாதா கோவில் சாலையில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கரடி ஒன்று உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அக்கரடியை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உதகை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஜேசிபி ஆபரேட்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியின் 9 வயது மகள் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமியின் தந்தையும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேசிபி ஆபரேட்டர் சேகர் என்பவரும் நண்பர்கள் ஆவனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி சேகர் சிறுமியின் வீட்டிற்கு சென்று சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து பெற்றோரிடம் சொல்லக்கூடாது என்று மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அச்சிறுமி பெற்றோரிடம் கூறவே அவர்கள் உதகை ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சேகரை கைது செய்தனர். இதன் பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். களிமண்குண்டு காந்தாரி அம்மன் ஆலயத்தில் 154ஆம் ஆண்டு முளைக்கொட்டு பூக்கொளி பெருவிழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் களிமண்குண்டு கிராமத்தில் காந்தாரியம்மன் ஆலயத்தில் முளைக்கூட்டு மற்றும் பூக்குழி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடற்கரையில் இருந்து கரகமானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனிடம் வைத்து வழிபாடு செய்தனர். இதன் பின்னர் பக்தர்கள் அம்மனுக்கு பூக்குழி இறங்கியும் அழகு கூத்தியும் அக்னி சட்டி கரகம் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி செலுத்தவில்லை என கூறி நங்கநல்லூரில் இயங்கி வரும் வெற்றி தியேட்டருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலம் 12ற்கு உட்பட்ட நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் பல ஆண்டுகளாக வெற்றி மற்றும் வேலன் என 2 தியேட்டர்கள் இயங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டில் இருந்து தியேட்டரின் உரிமையாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டிய 60 லட்சம் வரி தொகையை பாக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் நேரில் சென்று தெரிவித்த நிலையிலும் வரியை செலுத்தாத நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தியேட்டருக்கு நேரில் வந்து அங்கு இருக்கக்கூடிய ஆட்களை வெளியேற்றி 2 தியேட்டருக்கும் சீல் வைத்தனர். திருச்செங்கோடு அருகே தனியார் ஹோட்டலில் கள்ளத்தனமாக விற்க வைக்கப்பட்டிருந்த 50 பீர் பாட்டில்கள் மற்றும் மதுபானங்களை போலீசார் பறிமுதல் செய்து டாஸ்மாக் ஊழியரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு கள்ளத்தனமாக மது விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து திருச்செங்கோடு நகர போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஹோட்டலில் கள்ளத்தனமாக விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 46 பீர் பாட்டில்கள் மற்றும் 4 மதுபான பாட்டில்கள் என மொத்தம் 50 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஹோட்டல் மேலாளர் பூபதி ராஜாவை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.